ஏன்னா ஒண்ணுமே தெரியாதவனுக்கு எதை சொன்னாலும் அப்படியே கத்துக்க போறான். நீ எது பண்ணாலும் கொனஸ்ட பண்ணுவ. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாத்தியார் உன்னை கெடுத்துட்டான். தீவினை விட்டு ஈட்டல் பொருள், அதாவது தவறு செய்யாமல் பொருள் சம்பாதிப்பது என்பது உலகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இன்னைக்கு உலகம் மாறி போச்சு. எப்படியோ ஒருத்தன் சம்பாதிச்சுட்டா அவன் தள்ள அவனை காலில் விழுந்து கும்பிட்றதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்கான். ஏங்க அவர் நியாயமாக பணம் சேர்த்தாரா அப்படின்லாம் கேட்கறதுக்கு இன்னைக்கு யாருமே இல்லை. உனக்கு எப்படி அந்த பணம் வந்தது அப்படின்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லை. எல்லாத்துக்கும் வழிகாட்டுவது தான் வேதம். எல்லாத்துக்கும் வழிகாட்டணும். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலேருந்து நீங்கள் முக்தி அப்படிங்கிற நிலை வரைக்கும் அடையணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு எதுக்கு இருக்குது? அதுக்கு தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் வழிகாட்டக்கூடிய சக்தியாக இருந்தால்தான் அது அறநூல்னு சொல்ல முடியும். இது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு மூணாக எழுதுறாரு, வகுத்து கொடுத்துருக்குறாங்க பெரியவங்க. ஒரே பாடல்ல இது அவ்வை வகுத்து சொல்றா. ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள். அதில் ரொம்ப அழகான வார்த்தை, தீவினை விட்டு ஈட்டல் பொருள். பாவம் பண்ணாம சம்பாதிக்கணும் ரொம்ப முக்கியம். சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லைங்க, பாவம் பண்ணாம சம்பாதிக்கணும். தீவினை விட்டு ஈட்டல் பொருள். வாரியார் சாமி தான் அழகா ஒரு கதை சொல்வாரு. போட் போய்கிட்டே இருந்ததுதான், ஒருத்தன் குரங்கு கூட்டிட்டு வந்துட்டான். அதில் எல்லாரும் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும். எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க, ஒரு 10-20 பேர். அந்த குரங்கு திடீர்னு இப்படி பார்த்துட்டு நேராக ஒருத்தங்கிட்ட போய் அவன் கையில் இருந்த பணப்பையை பிடுங்கிடுச்சான். அவன் கையில் இருந்த பணப்பையை பிடுங்கிட்டு அதுலேருந்து ஒரு காசு எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுதான், ஒரு காசு எடுத்து அவன் மடியில் போட்டுதான், திரும்பி ஒரு காசு எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுதான், திரும்பி ஒரு காசு எடுத்து இவங்கிட்ட போட்டுதான். ஒன்றுமே யாருக்குமே ஒன்றுமே புரியல. அப்போ அங்கே உட்காந்துருந்த ஒரு சாது சொன்னாராம், குரங்கு கரெக்டாக செய்யுதுன்னாராம். ஏன்? இவன் பால் வியாபாரி, இவன் பால் வியாபாரி. அதுக்கு சேர வேண்டியதை குரங்கு பிரித்து கொடுத்துருச்சுறான். தண்ணிக்கு போக வேண்டிய காசு தண்ணிக்கு, அவனுக்கு போக வேண்டிய காசு அவனுக்குன்னு கரெக்டாக பிரித்து கொடுத்துடுச்சு அப்படின்னா. இப்போ பொருள் ஈட்டுவதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அறவழியில் பொருள் ஈட்டினாயா, இது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் இன்னைக்கு உலகம் மாறி போச்சு. எப்படியோ ஒருத்தன் சம்பாதிச்சுட்டா அவன் தள்ள அவனை காலில் விழுந்து கும்பிட்றதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்கான். ஏங்க அவர் நியாயமாக பணம் சேர்த்தாரா அப்படின்லாம் கேட்கறதுக்கு இன்னைக்கு யாருமே இல்லை. உனக்கு எப்படி அந்த பணம் வந்தது அப்படின்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லை. சார், இந்தியாவில் சில பேர் சார் 2 வருஷத்துக்குள்ள உலகத்தின் 2வது பணக்காரருங்கிற ரேங்குக்கு போகிறாங்க சார். உலகத்தின் 2வது பணக்காரருங்கிற ரேங்குக்கு ஒருத்தர் போறாருன்னா அத்தனை கோடி எங்கேருந்து அவர் கைக்கு வந்தது? உலகத்தினுடைய 2வது பணக்காரருங்கிற இடத்துக்கு போகணும்னா இந்த 2 வருஷத்துக்குள்ள கணக்கில் போறாருன்னா இந்த பணம் எங்கேருந்து வந்தது, எப்படி வந்திருக்க முடியும்? யாரையும் கேட்க முடியல இல்லையா? தீவினை விட்டு ஈட்டல் பொருள், அதாவது தவறு செய்யாமல் பொருள் சம்பாதிப்பது என்பது உலகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எஞ்ஞான்றும் காதல் இருவர் ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். காதல் இருவர் 2 பேர் ஒருமித்து மனசு ஒன்றுபட்டு ஆதரவு பட்டதே இன்பம். பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. இதில் என்ன அழகு தெரியுங்களா? இது 3ஐயும் சேகரிக்கணும். சேகரிக்கிறது பெருசு இல்லை, சேகரித்ததை விடணும். இதை அனுபவிக்கணும், அனுபவிச்சுட்டு அப்புறமா அதை விடணும். இந்த ஜென் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தருடைய தியான மார்க்கத்தில் வளர்ந்தது ஜென் அப்படிங்கிறது. அவர்கிட்ட ஒருத்தன் போய் சொல்கிறான், நான் வேற ஒரு மாஸ்டர்கிட்ட 7 வருஷம் படிச்சுட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் நான் கற்றுக்க வேண்டியிருக்கு. அந்த மாஸ்டர் வேற ஊருக்கு போயிட்டாரு, அதனால் நீங்கள் எனக்கு பாடம் நடத்துங்க. நான் அவர்கிட்ட 7 வருஷம் படிச்சுட்டேன், 12 வருஷ படிப்பில் இன்னொரு 5 வருஷம் பாக்கி இருக்குது, நீங்கள் எனக்கு அந்த பாடம் சொல்லி கொடுங்க அப்படின்னா. அவர் இப்படி பார்த்துட்டு சொன்னார், ஓ வேற ஒரு வாத்தியார்ட்ட நீ ஏற்கனவே பாதி படிச்சிட்டியா, 7 வருஷம் படிச்சிட்டியா, எங்கிட்ட படிக்க வரியா அப்படின்னு சொன்னால் நீ மாதம் இவ்வளவு காணிக்கை எனக்கு கொடுக்கணும், எனக்கு இவ்வளவு காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் ஒருத்தன் வந்து சொல்கிறான், மாஸ்டர் நான் ஒன்றுமே படிக்கலை, புதுசாக உங்ககிட்ட படிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இவங்கிட்ட சொல்கிறாரு, மாதம் நீ எனக்கு 500 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவர், நான் ஒன்றுமே படிக்கலை மாஸ்டர், எனக்கு பாடம் சொல்லி கொடுங்க அப்படின்னு ஒன்றே சொன்னார், நீ மாதம் 100 ரூபா கொடுன்னார். நான் ஏற்கனவே படிச்சுட்டேன்னு சொல்கிறேன், எங்கிட்ட கம்மியாக வாங்காமல்
ஒன்றுமே படிக்கல, அவங்ககிட்ட கம்மியாக வாங்குற, ஏற்கனவே படித்தவங்கிட்ட நீ கூட வாங்குறியே ஏன்னு கேட்டான். இந்த ஏற்கனவே படித்தவனை திருத்துறது தான்டா கஷ்டம். ஏன்னா ஒன்றுமே தெரியாதவனுக்கு எதை சொன்னாலும் அப்படியே கற்றுக்க போகிறான். நீ எது பண்ணாலும் கொனஸ்ட பண்ணுவ, ஏன்னா ஏற்கனவே ஒரு வாத்தியார் உன்னை கெடுத்துட்டான். இப்போ நான் உனக்கு என்ன சொன்னாலும் அது எதிர்மறையாக போகும். என்னை மறுப்ப, என்னை எதிர்ப்ப, நீ உனக்கு அதை புரிய வைக்கிறதுக்குள்ள என் உயிரே போயிடும். இப்போ நம்ம வாழ்க்கையில் படுற கஷ்டமே அதுதாங்க. என்ன தெரியுங்களா, நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம ஜாதிக்கு உரிய பழக்க வழக்கம், இல்லை நம்ம வளர்ந்த சூழ்நிலைக்கு ஏற்ற பழக்க வழக்கம், இல்லை நம்ம சார்ந்த கட்சிக்கு ஏற்ற பழக்க வழக்கம், இல்லை நம்ம சார்ந்த மதத்துக்கு ஏற்ற பழக்க வழக்கம், இது மாதிரி ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுத்துட்டா நீங்கள் உண்மையான ஞானம் என்னன்னு நோக்கி போகும்போது சுலபத்தில் போக முடியாது. இதை ஜென்ல ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், லேர்ன் டு அன்லேர்ன். அது சாதாரண வார்த்தை இல்லைங்க, லேர்ன் டு அன்லேர்ன். கற்றதிலிருந்து விடுதலை அடைதல். நீ ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கிறல்ல, அதுலேருந்து விடுதலை அடைகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நீ என்ன கற்று வச்சிருக்கியோ அதுலேருந்து விடுதலை அடையணும். இந்த திருக்குறளுடைய அறத்தை இந்த ஔவையாருடைய பாடல் எப்படின்னா, முதல்ல அறம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள், எஞ்ஞான்றும் காதல் இருவர் ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம், பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. நீங்க ஒரு எல்லையில் இதையெல்லாம் விட்டா மட்டும்தான் வீடு என்ற மோட்சத்துக்கு போக முடியும். இதை சுமந்து கொண்டு போக முடியாது.